பழனி கிரிவலப்பாதையில் ஆக்கிரமிப்பு அகற்றம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் நீதிபதியிடம் மனு கொடுக்க குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பழனி முருகன் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். மலையடிவாரத்தில் பக்தர்களிடம் வியாபாரம் செய்ய 500க்கும் மேற்பட்ட கடைகள் இருந்தன. பக்தர்களுக்கு மலையடிவாரத்தில் உள்ள கடைகள் இடையூறாக உள்ளதாகவும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவை ஏற்று கோயில் நிர்வாகம் அனைத்து கடைகளையும் அகற்றி நடவடிக்கை எடுத்தது. மேலும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதை கண்காணிக்கவும் தொடர் ஆக்கிரமிப்புகள் ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கவும் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் மலையடிவாரத்தில் ஆக்கிரமிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் மற்றும் பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மேலும் சாலை ஓர வியாபாரிகள் மற்றும் வணிகர்கள் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்காணிப்பு குழுவினரிடம் மனு கொடுக்க வருகை தந்தனர். 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் நீதிபதியை சந்திக்க ஊர்வலமாக வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்தி வரும் ஒற்றுமையே பலம். இந்த அடிவார கிடையாது. இந்த ஒற்றுமை எப்ப இருக்குன்னு கேட்கிறேன். எண்மண் வேண்டுரிமை எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறதோ அந்த போராட்டத்திற்கு அனைவரும் அவங்க